இன்றைக்கு என்னுடனே பரதேசிலே இருப்பாய். ஆமே. இந்த வார்த்தையை குறித்து நம்ம இருக்கிற அருமையான சகோதரி சாரால் சிஸ்டர் பேசுவாங்க. ஆமே. சிலுவையில் ஏசப்பா பேசின 7 வார்த்தைகள் பேசினாங்க. அதில் முதலாவது வார்த்தை நம்ம கேட்டது போல், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களேன்னு முதலாவது வார்த்தையை ஆண்டவர் பேசினார். ரெண்டாவது வார்த்தை ஆண்டவர் என்ன பேசினார் அப்படின்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 43வது வசனம். இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பா என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி ஏசப்பா 7 வார்த்தைகளில் ரெண்டாவது வார்த்தையாக சிலுவையில் பேசினாங்க. இது எதை குறிக்குது அப்படின்னா, முதல் வார்த்தை மன்னிப்பை குறிச்சிச்சுன்னு நம்ம பார்த்தோம். ரெண்டாவது வார்த்தை எதை குறிக்குது அப்படின்னா, ரட்சிப்பை குறிக்கிறதான ஒரு வார்த்தையை இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவர் வெளிப்படுத்தினார். சரி, அந்த சூழ்நிலைமைகள்லாம் எப்படி இருந்துச்சு இயேசுப்பா அந்த வார்த்தையை வெளிப்படுத்தும் போது அப்படின்னு பார்க்கும்போது 34வது வசனத்தை வாசிப்போம். அதே அதிகாரம் 34வது வசனம். அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவோட வஸ்திரத்தை வச்சு இது யாருக்கு கிடைக்கும், நம்ம எல்லார் பேரையும் எழுதி போட்டு யார் பேர் விழுகுதோ அவங்களுக்கு இந்த வஸ்திரத்தை எடுத்துக்குவோன்னு சொல்லி ஒரு கூட்டம், ஒரு சிலர் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவரோட வஸ்திரத்துக்காக சீட்டு போட்டுட்டு இருக்காங்க. ரெண்டாவது ஒரு கூட்டம் என்ன பண்றாங்க அப்படின்னா 35வது வசனத்தை வாசிப்போம். ஒரு சிலர் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவர் இவ்வளோ அற்புதத்தை செய்திருக்கிறாரு, ஒருவேளை இவர் இறங்கி வந்தாலும் வருவார், இல்லை இவருக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. மூணாவது ஒரு கூட்டம், அதே இதை தொடர்ந்து வாசிப்போம். அடுத்த கூட்டம், அந்த அதிகாரிகள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்குகிறத பார்த்து அவரை இகழ்ந்து பேசுகிறதான வார்த்தை என்ன சொல்கிறாங்க, இவன் அநேகரை ரட்சித்தான், இவனே ரட்சிக்கிறானா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை நிந்தித்து இகழ்ந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு கூட்டம் பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்த வசனத்தை வாசிக்கும்போது, அடுத்த கூட்டம் அவரை பரியாசம் பண்ணுறாங்க. பரியாசம்னா நமக்கு தெரியும், இவர் இவ்வளோ அற்புதங்களை செஞ்சார், இவர் என்ன கேலி பண்ணுற ஒரு வார்த்தை தான் பரியாசம். இவங்க எப்படி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம்ல, பரியாசம் பண்ணுறதுனா தெரியும்ல, இவங்க இதெல்லாம் செஞ்சாங்க, இது இவங்களால செய்ய முடியாதா, இவர் இத்தனை பேரை ரட்சிச்சாரு, மறிச்சவங்க 3 பேரை இவர் லாசரை உயிரோடு எழுப்பியிருக்காரு, ஒரு சிறு பெண்ணை யவீரோட மகளான அந்த சிறு பெண்ணை உயிரோட எழுப்பியிருக்கிறாரு, நாயின் ஒரு விதவையோட மகனை உயிரோட எழுப்பியிருக்கிறாரு, செத்தவங்களையே உயிரோட எழுப்ப இவரால் முடியும்னா இந்த சிலுவையில் அவர் இன்னும் சாகவே இல்லை, அவரால் இறங்கி வர முடியாதா அப்படின்னு சொல்லி அவர் அவங்க யாருமே அதை கேரிங்காக அவர் வந்துருவார் அப்படின்ற ஒரு ஏக்கத்தில் யாரும் பேசலை. என்ன பண்ணுறாங்க, பரியாசம் பண்ணுறதா, கேலி பண்ணுற விதமாக இதெல்லாம் செஞ்ச இவரார் இதை செய்வாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரியாசமாக ஆண்டவரை பார்த்து பேசிகிட்டு இருக்க ஒரு கூட்டம். 36வது வசனத்தில் சொல்லியிருக்கு, காடியை குடிக்க கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசிப்போம். இந்த இடத்துல அவருக்கு காடியை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி தான் எழுதியிருக்கு. ஆனால் மத்தேயு இதில் சொல்லியிருக்கு, அவர் ருசி பார்த்தார் ஆனால் குடிக்க மனதில்லாது இருந்தார். இந்த காடியோட டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, புளிப்பாகவும் இருக்குமா கசப்பாகவும் இருக்குமா. நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, பாவக்காய் ரசம் வச்சா எப்படி இருக்கும், கசப்பாகவும் புளிப்பாகவும் இருக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு டேஸ்ட். அது என்ன அப்படின்னா மதுபானத்துக்கு ஒப்பா சொல்கிறாங்க. இவர் பலவிதமான அடிகள் பட்டு அங்கேருந்து சிலுவையை சுமந்து கொண்டு ரொம்ப வலி வேதனைனால இருக்கிறாரு. அதனால இவருக்கு என்ன பண்ணலாம், காடியை கொடுக்கலாம். ஒரு மதுபானம் அருந்தினவங்களுக்கு வலி எதுவுமே என்ன பண்ணாது தெரியாது, அது மரத்து போயிடும்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி இருக்கிறதுக்காக சரி இவருக்கு கொடுக்கலாம், ரொம்ப வலியில் இருப்பார் போல அப்படின்னு சொல்லி அவருக்கு கொடுக்குறாங்க. ஆனால் அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் பாடுபடுகிறதுல இந்த வலியை மரத்து போக பண்ணணும்னோ, இந்த வலியிலேருந்து இந்த வலியை நான் மறந்து ஒரு ரிலாக்ஸ் வேணும் அப்படின்றதுக்காக இயேசு என்ன பண்ணலை, அந்த காடியை அவர் ஏற்றுக்கொள்ளலை. நான் என்னோட பிள்ளை நம்மளை முன்னாடி ஆண்டவர்
ஆண்டவர் நிறுத்தி என்னோட பிள்ளைகளுக்கு இதுவரை இருந்த எல்லாருக்காகவும் இனி பிறக்க போகிற எல்லா குழந்தை எல்லாருக்காகவும் இத்தனை 6000 வருஷம் இந்த பூமியில் வாழ்ந்திருக்கிற அத்தனை மனுஷங்களையும் ஆண்டவர் முன்னிறுத்தி இவர்களுக்காக நான் பாடுபடுறேன், இதில் இருந்து ஒரு வழி நிவாரணியாக ஆண்டவர் என்ன பண்ணலை, தேடிக்கொள்ளலை. அத்தனை வழியையும் 100% மனுஷனாக இருந்து அவர் ஏற்றுக்கொள்ளுகிறவராக இருந்தார். இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது. சரி, நம்மளாம் யோசிச்சிருக்கோமா? இயேசு கிறிஸ்து தவறு செய்யாமல் சிலுவையில் அடைக்கப்பட்டார். 2 பேர் சைடில் இருந்தாங்கல்ல, இந்த சைடு ஒரு கல்லன், இந்த சைடு ஒரு கல்லன். ஏன் கல்லர்கள் 2 பேரையும் பக்கத்தில் வச்சுட்டு இயேசு ஒரு ஓரமாக வச்சுருக்கலாம்ல? என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? எனக்கு இதை வாசிக்கும் போது தோணுச்சு, இவங்க 2 பேர் தப்பு செஞ்சுருக்காங்க. இப்போ ஒரு கிளாஸ்லேயே பிரிக்கும்போது ஒரு குணாதிசயம் உள்ளவங்கள ஒரு இதாக பிரிப்பாங்க, அப்படி தானே பிரிப்பாங்க. நல்லா படிக்கிறவங்கள ஒரு இதாகவும் அடுத்து உள்ளவங்கள ஒரு இதாகவும். அதே போல் இந்த கல்லர்களையும் பிரிச்சிருக்கணும். அறையும் போது தவறு இவங்க பார்க்கும்போது எல்லாருக்கும் தெரியட்டும் அப்படின்றதுக்காக தவறு செஞ்ச 2 பேர் இவர் போதனை செய்ததுனால இவர் தவறான கருத்தை சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி இவரை சிலுவையில் அரைஞ்சிருக்கலாம். அப்படி அரைஞ்சிருக்கலாம்ல. குற்றம் செய்த 2 பேரையும் ஒரு மனமாகவும் இவரை தனியாகவும், இல்லை இவங்க 2 பேரையும் சேர்த்து அடுத்து இவரை அப்படி அரைஞ்சிருக்கலாம்ல. ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏன் நடுவில் அரைஞ்சாங்க? யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஏன் அரைஞ்சாங்கன்னு வசனத்தில் சொல்லியிருக்கு. ஏசாயா எழுதின புஸ்தகம் 53வது அதிகாரம் 12வது வசனம். அக்கிரமக்காரரில் ஒருவராக அவர் எண்ணப்படணும் அப்படின்னு சொல்லி தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கு. இவங்க 2 பேரும் அக்கிரமம் செய்தவர்கள், குற்றம் செய்தவர்கள், இவர்களில் ஒருவராக எண்ணப்படணும் அப்படின்றது தீர்க்க தரிசனம். இவங்க 2 பேரும் தப்பு செஞ்சுருக்கிறாங்க, அதனால அவங்களோட இவரும் ஒருத்தராக எண்ணப்படணும் அப்படின்றதுக்காக இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணாங்க, நடுவாக சிலுவையில் அறைந்தாங்க. இது ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல் தான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். 2 குற்றவாளிகள், அவங்களுக்கு நடுவில் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுகிறார். சரி, 2 கல்லர்களில் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வாசிப்போம். 39வது வசனம் முதல் 41வது வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 39 முதல் 41. அவனும் என்ன பண்ணுறான் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை இகழ்ந்து பேசுகிறான். ஏன்னா சூழ்நிலை அப்படி தான் இருக்குது. எல்லாரையும் ரட்சிச்சிங்களே, நீங்கள் என்னையும் ஒருவேளை இவன் ஏக்கமாக சொல்லியிருந்தான் அப்படின்னா இந்த கல்லன் போல் இவனும் என்ன பண்ணியிருக்கலாம், ஒரு ரட்சிப்பை பெற்றிருந்திருக்கான். ஆனால் இவன் என்ன பண்ணுறான், இத்தனை பேரை ரட்சித்தீங்களே, என்னையும் நீங்கள் ரட்சிங்க அப்படி சொல்லி இகழ்ந்து அப்படின்னா பரியாசம் பண்ணுறதுக்கு ஏதுவான ஒரு வார்த்தை தான். அந்த இடத்துல என்ன பண்ணுறான், நிந்திக்கிறான். ஆண்டவரையே அவரே தொங்கிட்டு இருக்காரு, அவரே மரித்து போகிற சூழ்நிலை மேலே எந்த விதமான தப்பிக்கிறதுக்கு எந்த விதமான வழியும் இல்லாமல் இருக்கிறத இவன் பார்த்துட்டு என்ன பண்ணுறான், நீ இத்தனை பேரை ரட்சிச்சியே என்னையும் ரட்சிக்க மாட்டீங்களா அப்படி சொல்லிட்டு அவரை இகழ்றான். ஆனால் இன்னொரு கல்லன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இந்த இடத்துல பார்க்கும்போது அவன் என்ன சொல்கிறான், நீ இவ்வளோ நீ குற்றம் செய்திருக்கிற, நீ தண்டிக்கப்பட்டிருக்க, உனக்கு இன்னும் பயம், உனக்கு ஆண்டவருக்கு பயப்படுற பயம் இன்னும் உனக்கு வரலையா? தவறு செய்து நம்ம தண்டிக்கப்படுகிறோம். அவர் இயேசு எதுக்காக தண்டிக்கப்பட்டிருக்கிறாருன்னு இன்னொரு குற்றவாளிக்கு என்ன பண்ணியிருக்கு, ஏன்னா 3 பேரையும் ஒன்றா தான் சொல்கிறாங்க, இந்த காரணத்துக்காக இவர் சிலுவையில் அடிக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரிந்ததில் குற்றவாளியான இந்த சிலுவை கல்லர்களில் நிந்திக்கிறவன் ஒருத்தன், இன்னொருத்தன் சாதகமாக பேசுகிற அந்த குற்றவாளிக்கு என்ன தெரிஞ்சிருக்கு, இயேசு கிறிஸ்து எந்த தவறும் செய்யாமல் தண்டிக்கப்படுகிறாருன்ற விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் அவர் என்ன பண்ணுறார், நாம் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், அவர் ஒரு குற்றமும் செய்யாமல் தண்டிக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை வெளிப்படுத்துகிறார். சரி, நாம் யாருக்கு இந்த கடைசியாக வாசித்த வசனத்தில் சொல்லி இருக்கிறது, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது உம்முடைய அடியானை நினைத்தருளும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு ரெக்வெஸ்ட்டை வைக்கிறாரு. என்ன ரெக்வெஸ்ட் அப்படின்னா, இந்த ரெக்வெஸ்ட்டை கேட்குறதுக்கே அவருக்கு எந்த விதமான சூழ்நிலைமே அங்கே இல்லை. ஒரு சூழ்நிலைமை நான் சொன்னேன்ல, எல்லாரும் இகழ்ந்து பேசுகிறாங்க, அவரோட உடையின் பேரில் சீட்டு போடுறாங்க, அவரை நிந்திக்கிறதா தான் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அதை எல்லாத்தையும் இவர் பார்க்குறாரு. அந்த சாதகமாக பேசின அந்த குற்றவாளிகளில் ஒருத்தன் அப்படின்னு சொல்லி அவர் எல்லாத்தையும் பார்க்குறாரு. எல்லாமே இவருக்கு
இவர் வந்து ரட்சிப்பார் அப்படின்றதுக்கு ஏதுவான எந்த சூழ்நிலையுமே இல்லை. ஆனாலும் இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு இயேசு கிறிஸ்துவையும் பார்க்குறாரு. அவரை பார்த்தாலும் அவர் வந்து ரட்சிக்க போகிறவர் மாதிரி அந்த இடத்துல இருந்தார். எல்லாருக்கும் முன்பாக முதலாவது மரித்தது யார் அப்படின்னா இயேசு தான் முதலாவது மரித்தாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா இவங்க 2 பேரோட கால் எலும்புகளையும் முறித்து தான் கொண்டாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து ஏற்கனவே மரித்திருந்தார் அப்படின்னு சொல்லியிருக்கு. இயேசு கிறிஸ்துவே ரொம்ப பாடுபட்டு அவரால் முடியாத ஒரு சூழ்நிலைமையில் இருக்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட ஒருத்தரை பார்த்து இவரால் எப்படி இந்த ரெக்வெஸ்ட்டை கேட்க முடிஞ்சிச்சு? நாம் ஒருத்தவங்கள்ட்ட ஒரு ரெக்வெஸ்ட் கேட்க போகிறோன்னா அவங்களுக்கு அதுக்கு திராணி இருக்கா? இவங்களால இதை செய்ய முடியுமா? செய்ய முடியாதவங்கள்ட்ட போய் நம்ம கேட்க மாட்டோம்ல. நமக்கே தெரிஞ்சிடும் இவங்களால இது செய்ய முடியாது. ஆனால் இவருக்குள்ளே என்ன நம்பிக்கை, என்ன விசுவாசம்? ஒருவேளை தேவனுடைய வெளிப்பாடாக கூட இருக்கலாம். இல்லை முதலாவது வார்த்தையாக இவங்களை மன்னியும்னு இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணின வார்த்தையை கேட்டு சரி ஒருவேளை இவர் என்னோட பாவங்களையும் மன்னிக்க முடியுமோ அப்படி சொல்லி ஒருவேளை கேட்டிருந்தா கூட என்ன பண்ணியிருக்கலாம், என்னையும் நீங்கள் மன்னிச்சு விடுதலையாக்குங்கன்னு தானே கேட்டிருக்கணும். ஆனால் இவர் எப்படி ஒரு மறுமையோட வாழ்வுக்கான ஒரு காரியத்தை அவர் வந்து கேட்குறாருன்னா, நீங்கள் வந்து உங்கள் ராஜ்யத்தில் வரும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், என்ன நினச்சிக்கொள்ளுங்க. அவர் இம்மைக்கானதை கேட்கல, எதை கேட்குறார்? மறுமையின் வாழ்வுக்கான ஒரு காரியத்தை இந்த இடத்துல கேட்குறாரு. நான் இந்த வசனத்தெல்லாம் யோசிக்கும் போது சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் ரொம்ப யோசிச்சிருக்கேன். எவ்வளோ ஒரு ஈஸியாக பரலோகத்துக்குள்ளே போன ஒரு மனுஷன் இவர் எந்த ரிஸ்க்குமே எடுக்கல, ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் தான் வச்சார் அப்படின்னு நான் யோசித்தேன். ஆனால் அந்த வசனத்தை வாசிக்கும் போது இவ்வளோ சாதகம் இல்லாத சூழ்நிலைமையில் அவரால் எப்படி இப்படி கேட்க முடிஞ்சிச்சு? இவரும் நிந்திக்கிறதுக்கு ஏதுவான ஒரு சூழ்நிலைமையில தான் இவரும் இருக்கிறாரு. பக்கத்தில் இருக்கிறவனும் நிந்திக்கிறான். அப்போ இவரும் எப்படி தான் இருந்திருக்கணும்? நிந்திச்சு ஆண்டவரை என்ன பண்ணியிருக்கணும்? இகழ்ந்து பேசுகிறதற்கு ஏதுவாக தான் இவரும் இருந்திருக்கணும். ஆனால் இவருக்குள்ளே எப்படி இப்படி ஒரு வெளிப்பாடு, எப்படி ஒரு இது வந்து இவருக்கு வந்துச்சு அப்படின்னே தெரில. ஒருவேளை தேவனே ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கலாம், இவனை ரட்சிக்கணும்னு ஆண்டவர் ஒருவேளை சித்தம் வைத்திருக்கலாம். அதனால அந்த இடத்துல அவருக்கு ரட்சிப்பு கிடைத்தது. சரி, அந்த இடத்துல வந்து அவர் ரட்சிக்கப்பட்டதை நாம் பார்க்குறோம். நமக்கும் ரட்சிப்பு குறித்து 3 விதமான ரட்சிப்பு வந்து நமக்கும் சொல்லியிருக்கு. அவர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார். முதல் ஆளாக பரதீசிக்குள்ளே போனது யார்? இயேசு கிறிஸ்து முதலாவதாக போகிறார். இதுக்கு முன்னாடி இறந்த எல்லாருமே வந்து இயேசு கிறிஸ்து வந்து ரட்சிப்புக்காக என்ன பண்ணியிருக்காங்க? காத்திருந்து மரித்து போனவங்க. இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் சிந்தப்பட்டு அந்த இடத்துல ரட்சிப்பு உண்டானதுக்கு அப்புறமா மரித்து முதலாவது பரதீசிக்குள்ளே போன முதல் நபர் யாருன்னு பார்த்தா இந்த சிலுவையில் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல கேட்ட அந்த கல்லன் தான் முதலாவதாக போனான். ரொம்ப ரொம்ப ஒரு லக்கியான மனுஷன் யார் அப்படின்னா இந்த ஒரு மனுஷன் தான். ஏன்னா எந்த விதமான ஒரு பிரயாசமும் நம்மளாம் இப்போ எத்தனை வருஷமாக சர்ச்சுக்கு வரோம், எத்தனை வருஷமாக வேதத்தை வாசிக்கிறோம், எத்தனை வருஷமாக கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாகவா இருக்கும். உலகத்தினுடைய அத்தனை சந்தோஷத்தையும் தள்ளி இயேசு கிறிஸ்துவுக்காக நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? ஓடிட்டு இருக்கோம். நாமளும் ஒரு சில காரியங்களில் கஷ்டப்பட்டு ஆண்டவருக்காக நின்றுட்டு தான் இருக்கோம். ஆனால் சிலுவை கல்லன் என்ன பண்ணலை? எதுவுமே பண்ணல. ஆனால் அந்த எதுவுமே பண்ணாத அந்த ஒரு டிசிஷன் எடுக்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயத்தில் அவர் எடுத்தார். இதில் யோசிக்கும் போது நானாக இருந்திருந்தால் அதை செஞ்சுருப்பேனா எனக்கு தெரியல, அப்படி தான் தோணுச்சு. ஏன்னா அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு முடிவு அவர் எடுத்ததுனால தான் அவர் ஈஸியாக உள்ளே போனார். நமக்கு முன்னாடி இப்படி தான் நமக்கும் ரட்சிப்பு, 2 பேருக்குமே பொதுவான ரட்சிப்பு அந்த இடத்துல இருந்துச்சு. இவர் கேட்டது போலவே இந்த கல்லனும் கேட்டிருந்தா ரட்சிப்பு 2 பேருக்குமே கிடச்சிருக்கும். ஆனால் இப்போ நமக்கும் ரட்சிப்பு கிடச்சிருச்சுல, நாம் எப்படி அதை வந்து எடுத்துக்கிறோம்? ரட்சிக்கப்பட்டுட்டோம், சபைக்குள்ளே வந்துட்டோம். இந்த கல்லனை போல் நாம் ஏற்றுக்கொண்டு சரியாக வாழ்கிறோமா? இல்லை நாம் வந்து வாயினால் நம்ம வந்து கிரியினால் இயேசுவை என்ன பண்ண போகிறதில்ல, நிந்திக்க போகிற வாழ்க்கை வாழ்கிறது. வார்த்தையினால் என்ன பண்ண போகிறதில்ல, இயேசு எனக்கு தெரியாது, இயேசுக்குவாக நான் வாழ மாட்டேன், இயேசுனா எனக்கு யாருனே தெரியாது, நம்ம என்ன பண்ண போகிறதில்ல, மறுதளிக்க போகிறதில்ல. ஆனால் நம்மளுடைய கிரியைகள் எப்படி இருக்கா? அவரை நிந்திக்கிறதா இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம், அவரை நிந்திக்கிற வாழ்க்கை வாழ்கிறோமா? இல்லை அவருக்காக இந்த கல்லன் வாழ்ந்தது போல், இந்த கல்லன் சொன்ன அந்த வார்த்தையை போல் நாமளும் இன்றைக்கி வந்து நம்மளோட வாழ்க்கையை வெளிப்படுத்திட்டு இருக்கோமா? நிந்திக்கிற வாழ்க்கையை வெளிப்படுத்துகிறோமா? இல்லை இயேசு கிறிஸ்துவோட அந்த ரட்சிப்புக்கு ஏதுவான வாழ்க்கையை நம்ம இன்றைக்கி வந்து நம்ம வெளிப்படுத்திட்டு இருக்கோமா அப்படின்னு நாம் இந்த வேலையில் யோசிச்சு பார்க்கணும். ரட்சிப்பை குறிக்கும் போது ஒரு 3 விதமான ரட்சிப்பு, அதை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். முதலாவது பாவமன்னிப்பாகிய ரட்சிப்பு. இதை நம்ம என்னைக்கு பெற்றோம் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை நம்மளுடைய உள்ளத்தில் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட அன்றைக்கு நாம் என்ன பண்ணோம்? பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொண்டிருக்கோம். 2வது அனுதின ரட்சிப்பு. அனுதின ரட்சிப்பு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒவ்வொரு நாளும் நாம் என்ன பண்ணணும்? ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கணும். என்ன அப்படின்னா பாவத்துக்கு விலகி ஒவ்வொரு நாளும் நம்மளை நம்ம காத்துக்கொள்ளுகிறது தான் அனுதின ரட்சிப்பு. 3வது என்ன அப்படின்னா நித்திய ரட்சிப்பு. இது எப்போ நடக்கும் அப்படின்னா ஒருவேளை நீங்கள் மரித்தால், கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தா
அந்த பரதேசிக்குள்ளே போகலாம். இல்லை ஆண்டவரோட வருகை இருக்குமையானால் நாம் மறுரூபமாகி அவரோட அந்த பரலோகத்துக்குள்ளே பிரவேசிப்போம். இந்த அன்னைக்கு நடக்கிறதான அந்த மறுரூபம் இருக்குல்ல, அந்த மறுரூபத்தை அன்னைக்கு அதுதான் வந்து நித்திய ரட்சிப்படைகிறதான ஒரு நாள். இந்த 3 ரட்சிப்பும் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும், நம்மளுடைய நினைவில் வச்சு பாவமன்னிப்பாகிய ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொண்டோம், அதை வச்சு பரலோகத்துக்குள்ளே நம்மளால் போக முடியாது. அனுதின ரட்சிப்பை ஒவ்வொரு நாளும் நாம் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய், ஒவ்வொரு நாளும் பாவத்துக்கு விலகி நாம் வாழும்போது அனுதின ரட்சிப்பை பெற்றவர்களாக இருப்போம். ஒருவேளை அவருடைய வருகை அல்லது நம்ம அவருடைய வருகைக்கு முன்பாக மரித்தோமே ஆனால் பரதேசிக்குள்ளே அல்லது அவர் வரும் வரை நாம் இருந்து மறுரூபமாக்கப்பட்டோமானால் அந்த பரலோகத்துக்குள்ளே நாம் போகிறதற்கு அது ஏதுவாக இருக்கும். அந்த சிலுவை கல்லன் அன்றைக்கு ரட்சிப்பை பெற்று கொண்டிருக்கிறான், இன்றைக்கும் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அனுதின ரட்சிப்பு என்கிறதான ஒரு படிநிலையில் நாம் இருக்கிறோம். இதில் நாம் உண்மையாக இருக்கும்போது நித்திய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள அது ஏதுவாக இருக்கும். முதலாவது வார்த்தை பிதாவே இவர்களுக்கு மன்னியும். இரண்டாவதான வார்த்தை இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசியில் இருப்பாய்.